இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நாம பார்க்க போற சென்டென்ஸ், அதாவது ஒரு அக்கேஷன்ல இல்ல ஃபங்க்ஷன்ல நம்ம ஒருத்தர் கூட்டிட்டு வரல அப்படின்னா, "நீ ஏன் அவனை கூட்டிட்டு வரல? நீ ஏன் அவளை கூட்டிட்டு வரல?" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத "why did not you bring him? why did not you bring him?" அப்படின்னா, "நீ ஏன் அவனை கூட்டிட்டு வரல?" இதை did not அப்படிங்கிறத didn't சொல்லலாம். "why didn't you bring him?" அப்படின்னு சொல்லலாம். "நீ அவ முகத்தை பாத்தியா?" யாராச்சும் ஒருத்தர் ஃபேஸ கிளியரா பாத்துறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? "நீ அவ முகத்தை கிளியரா பாத்தியா? நீ அவ ஃபேஸ பாத்தியா? யார் அதை திருடிட்டு போனான்னு பாத்தியா?" அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அத "டிட் யூ see her face? டிட் யூ see her face?" அப்படின்னா, "நீ அவ முகத்தை பாத்தியா?" அப்படின்னு கேட்கறது. அடுத்த சென்டென்ஸ், ஒரு விஷயத்த "நீ எப்படி அதை பண்ண?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? "நீ எப்படி அதை செஞ்ச? நீ எப்படி அதை பண்ணி முடிச்ச?" அப்படின்னு கேட்கறது எப்படி சொல்லலாம்? இது ஒரு கஷ்டமான விஷயத்த பண்ணும்போது, இல்ல ஒரு கஷ்டமான ஒர்க்க பண்ணும்போதெல்லாம் கேட்பாங்க. "ஹவ் டிட் யூ மேக் இட்? ஹவ் டிட் யூ மேக் இட்?" அப்படின்னா, "நீ எப்படி அத செஞ்ச? நீ எப்படி அத பண்ண?" அப்படின்னு கேட்கறது தான் ஹவ் டிட் யூ மேக் இட்ன்னு கேட்கறது. அடுத்தது, ஒருத்தர்கிட்ட நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றது, இல்ல நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது, "நீ அங்க போறேங்கிற, அவங்க உன்ன நல்லா பார்த்துப்பாங்களா அங்க?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? "அவன் உன்ன நல்லா பார்த்துப்பானா?" இது எப்படி கேட்கலாம்? "அவன் உன்ன நல்லா பார்த்துப்பானா? அவங்க உன்ன நல்லா பார்த்துப்பாங்களா?" அப்படின்னு கேட்கறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அவங்க அப்படின்னா தேன்னு யூஸ் பண்ணுவோம். அவன் அப்படின்னா ஹீன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி. "ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ." அவன் உன்ன கேர் எடுத்துக்குவானா அப்படின்னு கேட்கறது. "தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. தே வில் டேக் கேர் ஆஃப் ஹர்." அவங்க அவள நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்றத "தே வில் டேக் கேர் ஆஃப் ஹர்." ஹர் அப்படின்னா அவ. அவன் என்ன திட்டுவான். நான் அந்த விஷயத்த செய்ய மாட்டேன். நான் அத செய்ய மாட்டேன். அவன் என்ன திட்டுவான் அப்படின்னு சொல்றது. இல்ல நான் இத செஞ்சேன்னா என்ன திட்டுவான் அப்படின்னு சொல்றது. இல்ல ஏதாச்சும் ஒரு நான் அவன் புக் எடுத்தேன்னா என்ன திட்டுவான் அப்படின்னு சொல்றதெல்லாம் "ஹி வில் ஸ்கோல்ட் மீ." ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது தான் ஸ்கோல்டுன்னு சொல்லுவோம். "ஹி வில் ஸ்கோல்ட் மீ" அப்படின்னா அவன் என்ன திட்டுவான் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இக்கட்டான சிச்சுவேஷன்ல இல்ல ஒரு டஃபஸ்ட் டிசிஷன் மேக் பண்ணும்போது, ஹார்டஸ்ட் டிசிஷன்லாம் மேக் பண்ணும்போது, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி "என்கிட்ட கேளு" அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா? "நீ என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றத "ஆஸ்க் மீ பிஃபோர் யூ டிசைட்." ஆஸ்க் மீ பிஃபோர் யூ டிசைட். ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, இல்ல கேளு அப்படிங்கிறது. பிஃபோர் யூ டிசைட் அப்படின்னா நீ டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, நீ டிசிஷன் மேக் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது. இது "அவளாவா பண்ணுனா?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இது அவளாவே பண்ணிட்டாளா? இது அவளா செஞ்சு முடிச்சிட்டாளா? அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு எக்ஸைட்ல இது அவ தான் பண்ணாளா? இது அவளாவே எப்படி பண்ணி முடிச்சா? அப்படின்னு கேட்கறத "ஷி டூ இட் ஹெர்செல்ஃப். ஷி டூ இட் ஹெர்செல்ஃப்" அப்படின்னு கேட்கலாம். நான் நேத்து அவன அழைச்சிட்டு வந்தேன். அதாவது கூட்டிட்டு வந்தேன், கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் நேத்து அவன கூட்டிட்டு வந்தேன். நேத்து அவள அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றத "ஐ brought him yesterday." ஐ brought him yesterday அப்படின்னா brought himனா கூட்டிட்டு வந்தேன். yesterday நேத்து. நேத்து அவள கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத "ஐ brought him yesterday." நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அண்ட் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க போடுற வீடியோஸ் அப்போதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம எங்களோட வீடியோஸ் பார்த்து மேலும் மேலும் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிருக்கீங்க. டாடா பாய்.